ஹே கைஸ், இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கவுன்சிலிங் வந்து 7ஆம் தேதி நடக்க இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஆல்ரெடி இது வந்து 2ஆம் தேதி வந்ததே தான். ஸோ வித் டேட்டோடு வந்து பார்த்துடலாம். பள்ளிக்கல்வி இயக்குனருக்கான செயல்முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 2023லிருந்து 2024, 2024லிருந்து 2025 ஆண்டுக்கான முதுகலை ஆசிரியர் காலி பணியிடங்களுக்காக தெரிவு செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு எமிஸ் இணையதளம் வாயிலாக பணி நியமன கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளது. தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய ஆயத்த பணிகள் சார்ந்து ஏற்கனவே பார்வை 2 படி அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் பெறப்பட்ட பணியாளர்களின் வீட்டு முகவரி அடிப்படையிலேயே அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களில் கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் வகையில் மாவட்ட வாரியாக பட்டியல் மின்னஞ்சலில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இமெயிலில் வந்துட்டு மெசேஜ் வந்துடும். அந்தந்த டிஸ்ட்ரிக்னுடைய சிஇஓ ஆஃபீஸ்லேயே வந்துட்டு கவுன்சிலிங் வந்து நடக்கிற மாதிரி வந்து இமெயில் அனுப்பி வச்சுருக்காங்க. அடுத்தது 7/2/2026 சனிக்கிழமை அன்று தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல், பொருளியல் ஆகிய 6 பாடங்களுக்கும். ஸோ 7/2/2026 இவங்களுக்கெல்லாம். அதே மாதிரி 9/2/2026 திங்கட்கிழமை பார்த்தோம் அப்படின்னா தாவரவியல், விலங்கியல், வரலாறு, புவியியல், வணிகவியல், கணினி பயிற்றுனர் நிலை 1, உடற்கல்வி இயக்குனர் நிலை 1, அரசியல், அறிவியல் ஆகிய 8 பாடங்களுக்கும் கலந்தாய்வு நடத்திட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த 2 டேட்டில் தான் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. கலந்தாய்வு நடைபெறும் நாள் அன்று தெரிவு செய்யப்பட்ட பணியாளர்களின் கல்வி தகுதி சான்றுகள் எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, பேச்சுலர் டிகிரி, பிஎட், மாஸ்டர் டிகிரி இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள், டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு பர்சன்ஸ் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் சான்றுகள் முதன்மை கல்வி அலுவலர்களால் சரிபார்க்கப்பட வேண்டும். ஸோ இதெல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போனால் போதும். இந்த நாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொண்டு போனோமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். அதுலேயும் வந்து நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போனால் போதும். 10th, 12th, யூஜி, பிஜி, பிஎட்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். அது போக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கன்ஃபார்மாக வேணும். ஒருவேளை நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டும் எடுத்துக்கணும். பணி நியமன ஆணை சென்னையில் நடைபெறவுள்ள விழாவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ 13ஆம் தேதி ஃபங்க்ஷன் வச்சு கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால் பணி நியமன ஆணையினை 5 நகல் எடுத்து ஃபோல்டரில் வைத்து வரிசையாக அடுக்கி பட்டியலுடன் பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் அறையில் 11/2/2026 அன்று காலை தனிநபர் மூலம் ஒப்படைக்குமாறு முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்க மாட்டாங்க. 13ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் அவர்களால் தான் நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி கலந்தாய்வு நடத்துதல் மற்றும் பணியாளர்கள் சென்னையில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்வது சார்ந்து அனைத்து ஆயத்த பணிகளையும் 3/2/2026 வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் பள்ளி கல்வி இயக்குனர் மற்றும் இணை இயக்குனர் மூலம் அறிவுறுத்தப்பட்டவாறு மேற்கொள்ள அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இன்னிலிருந்தே வந்து ஆரம்பிச்சிருந்துருக்கும். மீட்டிங் வந்து நடத்தி வந்து அது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கான அப்டேட்டை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸும் எக்ஸ்ட்ராவாக நாம் வந்து கலெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேறு மெத்தடில் இருந்தது. அப்போது அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்னலாம் கொண்டு போனீங்களோ அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு அனெக்சர் 1, 2 வந்து அப்போ கொடுத்துருப்போம். அது இப்போ தேவையில்லை. அது போக மற்றதெல்லாம் என்னென்னலாம் நாம் வச்சுருந்தோமோ அதை மட்டும் நம்ம ஜஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டோன்னா போதும். ஸோ இது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கால்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வந்துட்டுருக்கு.
சர்டிஃபிகேட் கவுன்சிலிங் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நடக்க போகுது. சிஇஓ ஆஃபீஸில் நடக்க போகுது. ஸோ அது குறித்து வந்து எல்லாத்துக்குமே வந்து கால்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்கு வந்து எல்லாத்துக்குமே கால் பண்ணிவிட்டு அதே மாதிரி அவங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்கு இன்னுமே வந்து கால் வரலை. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஓரிரு நாட்களில் வந்துட்டு கால் வந்துடும். நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு, உங்களுக்கு எந்த நாள் வர சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி என்னெல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கொண்டு வர சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.